திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. நின்ற நிலையில் ஸ்ரீனிவாசராகவும், இருந்த நிலையில் லட்சுமி நாராயணராகவும், பள்ளி கொண்ட நிலையில் ரங்கநாதராகவும் ஒரு கோயிலின் உள்ளே காட்சியளிப்பது நின்று இருந்து கிடந்த கோலத்தில் இந்த ஒரு திருக்கோயிலே ஆகும். இத்திருக்கோயிலில் அனைத்து விதமான உற்சவங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. தினமும் நடைபெறும் கல்யாண உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் ஈடேற்றி தரும் இந்த உற்சவம் மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில். இத்திருக்கோயிலின் மூலவருக்கு சிறப்பு அம்சம் என்னவென்றால், மூலவருக்கு ஒரு 25 அடி தூரத்தில் நாம் நின்று சேவித்தால் ஒரு நிலையில் சீதையும் ராமரும் தனியாகவும், ராமரும் லக்ஷ்மணரும் தனியாகவும் சேவை சாதிப்பார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு பழமையான இந்த திருக்கோயில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் காட்சியளிப்பது ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி திருக்கோயில். திருப்பதி ஸ்டேஷனின் மிக அருகில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் ஆன இந்த திருக்கோயில் பலவிதமான வரலாற்று சிறப்புகளை தாங்கியது. சிறப்பான உற்சவங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் அருகிலேயே ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலும் அமைந்துள்ளது. இந்த கோயிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட கோயில். மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சத்துடன் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இனி வரும் பகுதிகளில் இத்திருக்கோயில்கள் சம்பந்தமான விரிவான செய்திகள் வெளிவரும். எனவே மக்கள் அனைவரும் இதை முறையான வகையில் சென்று தரிசித்து பலன் பெறலாம்.